நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியில் பொது அறிவு சம்பந்தமான தகவல்களை கேட்டுட்ருக்கோம். அந்த தகவல்களில் இருந்து போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி கேள்விகள் கேட்கப்படலாம்ன்றத ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு முதல் தகவல், இளையோர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் 2023ஆம் ஆண்டு தேசிய விளையாட்டு விருதுகளை அறிவித்துள்ளது. இதுதான் தகவல். இதிலிருந்து என்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம்? முதலாவது கேள்வி, Who will receive the Major Dhyanchand Khel Ratna Award for the year 2023? Options: A. சாத்விக் சாய்ராஜ் மற்றும் ஷிராக் ஷெட்டி. B. R.B. ரமேஷ் லலித் குமார். C. மகாவீர் பிரசாத் சிவேந்திர சிங். D. மஞ்சுஷா கன்வார் வினீத் குமார் சர்மா. Answer is option A. சாத்விக் சாய்ராஜ் and ஷிராக் ஷெட்டி. 2023ஆம் ஆண்டிற்கான மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஏ. சாத்விக் சாய்ராஜ் மற்றும் சிராக் ஷெட்டி. பி. ஆர்.பி. ரமேஷ் லலித் குமார். சி. மகாவீர் பிரசாத் சிவேந்திர சிங். டி. மஞ்சுஷா கன்வார் வினீத் குமார் சர்மா. விடை ஏ. சாத்விக் சாய்ராஜ் மற்றும் ஷிராக் ஷெட்டி. இரண்டாவது கேள்வி, Which university has won the Inter-University Maulana Abul Kalam Azad Cup? Options: A. Jamia Millia Islamia University. B. Indira Gandhi University. C. Chennai University. D. Guru Nanak University. Answer is option D. Guru Nanak University. பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பையை வென்ற பல்கலைக்கழகம் எது? ஏ. ஜாமியா மில்லியா இஸ்லாமிய பல்கலைக்கழகம். பி. இந்திரா காந்தி பல்கலைக்கழகம். சி. சென்னை பல்கலைக்கழகம். டி. குருநானக் பல்கலைக்கழகம். அடுத்த தகவல், கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளை பற்றினது தான். இதில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம்? வாட் இஸ் த மேஸ்கோட் ஆஃப் 6th கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ. மோகா. பி. வேலு நாச்சியார். சி. தம்பி. டி. ஸ்பாரோ. Answer is option B. வேலு நாச்சியார். ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் சின்னம் என்ன? ஏ. மோகா. பி. வேலு நாச்சியார். சி. தம்பி. டி. ஸ்பெரோ. விடை பி. வேலு நாச்சியார். நெக்ஸ்ட், மத்திய அரசு புதிய வகை விசாவை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் எப்படி கேள்வி கேட்கலான்னு பார்த்தோன்னா, வாட் இஸ் ஆயுஷ் விசா? ஏ. Ayush visa was introduced by the central government in 2023. 2. Special visas are given to foreigners coming to India for treatment under Indian medical systems. 3. This Ayush visa medical trip made India a medical hub. 4. Domestically, Ayush medicine, including homeopathy, has had an impact on health services as a flagship program of the national Ayush movement. Options: A. 1, 3, 4 are correct. B. 2, 3 only correct. C. 1, 2 only correct. D. All the above are correct. Answer is option D. All the above are correct. ஆயுஷ் விசா என்றால் என்ன? ஆயுஷ் விசா மத்திய அரசால் 2023ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2. இந்திய மருத்துவ முறைகளின் கீழ் சிகிச்சை பெற இந்தியாவுக்கு வரும் வெளிநாட்டினருக்கு சிறப்பு விசா அளிக்கப்பட்டது. 3. இந்த ஆயுஷ் விசா மருத்துவ பயணம் இந்தியாவை ஒரு மருத்துவ மையமாக மாற்றியது. 4. உள்நாட்டில் தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் முதன்மை திட்டத்தால் சுகாதார சேவைகளில் ஹோமியோபதி உள்ளிட்ட ஆயுஷ் மருத்துவம் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆப்ஷன்ஸ்: ஏ. 1, 3, 4 சரி. பி. 2, 3 சரி. சி. 1, 2 சரி. டி. அனைத்தும் சரி. விடை டி. அனைத்தும் சரி. அடுத்த தகவல், இந்தியாவின் ஆதித்யா L1 சூரியனை படம் பிடித்தது. இதற்கான கேள்வி, Which is or the correct answer statements about Aditya L1 spacecraft? Aditya L1, which was launched from India on September 2 to explore the outer space of the Sun. 2. The Aditya L1 spacecraft will be stationed at the Lagrangian point L1, which is about 15 lakh km from Earth. 3.
Research will be carried out on the sun's thermal cycle magnetic effect. Options: A. 1, 3 only correct. B. 2, 3 only correct. C. 1, 2 only correct. D. All the above are correct. Answer is option D. All the above are correct. ஆதித்யா L1 விண்கலம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்யவும். 1. சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவிலிருந்து கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து PSLV ராக்கெட் மூலம் ஆதித்யா L1 விண்கலம் செலுத்தப்பட்டது. 2. பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லக்ராஞ்சியன் பாயிண்ட் L1 எனும் பகுதியில் ஆதித்யா L1 விண்கலம் நிலைநிறுத்தப்பட உள்ளது. 3. அங்கிருந்தே சூரியனின் வெப்பச்சுளை காந்தப்புலன் உள்ளிட்டவைகள் குறித்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படும். ஆப்ஷன்ஸ்: A 1, 3 சரி, B 2, 3 சரி, C 1, 2 சரி, D அனைத்தும் சரி. விடை D அனைத்தும் சரி. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.